வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம அன்றாடம் உணவுகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தினந்தோறும் பூண்டு நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா காலையில் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டுகளை அப்படியே சாப்பிடலாம். பூண்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அது ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பூண்டில். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் போதாது, அது நம்மளுடைய உடலுக்கும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பூண்டு. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க ஒரு 40 வயது தொடக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்த பிரச்சனைகள் ஏற்படும். ரத்த அழுத்தம்னா முதல்ல என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். இதில் உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், லோ பிபி, ஹை பிபின்னு 2 டைப் இருக்குது. இப்போது இது வந்து ஆண் பெண் அனைவருக்குமே வரக்கூடியது தான். அப்போ நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அல்லுசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் நிறைந்திருக்கக்கூடிய பூண்டு எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலெங்கும் பாய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான அளவில் அந்த ரத்த சிகப்பணுக்கள் மூலமாக ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் மூலமாக கிடைக்கும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஒருவேளை பிபி ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மயக்கமாக இருக்கும், ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாது, இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்போ பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூண்டு சமைத்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கொண்டாலுமே பிபி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பூண்டு வந்து ஒரு இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் நீக்கியாக இருக்குங்க. இது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும். அப்போ உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடிய இதயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாம் வந்து மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். பூண்டு வந்து எப்படிப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை வந்து தீர்த்து விடும் அப்படின்றதான் மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் பூண்டு சாப்பிட்டீங்கன்னா இதய தசைகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும். உங்களுடைய அந்த இதயத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளத்தில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாமல் பூண்டு வந்து பார்த்துக்கொள்ளும். கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தாலுமே அதை வந்து பூண்டு உங்களுக்கு அகற்றிவிடும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும் போது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீரான அளவில் உங்களுக்கு அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் பூண்டு வந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய அந்த உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து உடலில் சத்து குறைபாடு ஏற்படும் போது சீக்கிரமே எலும்பு மெலிவு நோயெல்லாம் ஏற்படும். சில காரணங்களால் எலும்புகள் வலுவிழக்கிறது ஏற்படும், தேய்மானம் ஏற்படும். நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட சின்னதாக தான் அடிபட்டிருக்கும், ஆனால் எலும்பு முறிவு நமக்கு வந்து சீக்கிரமாக ஏற்பட்டுரும். அது காரணம் என்னன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்காமல் இருந்திருக்கோம். நம்மளுடைய எலும்புகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் வீக்காக இருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கொஞ்சம் காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டு எடுத்துக்கணும். ஸோ பூண்டு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய எலும்புகளுக்கு வந்து வலு சேர்க்கும். இதனால் உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. பொதுவாக 30 வயதுக்கு மேலே பெண்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். 40-50 வயதுக்கு மேலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இல்லாமல் பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக உங்களுடைய எலும்பை வந்து நீங்கள் உறுதி பண்ணிக்கணும்னா பூண்டு வந்து தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ங்க, அதாவது கிருமி நாசினி வேதிப்பொருட்கள் அதிகமாக கொண்டு இருக்கு. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடல்களில் வந்து பூச்சி தொந்தரவுகளால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அந்த பூச்சி தொந்தரவுகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு உங்களுக்கு நீக்கிடும். உங்களுடைய உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு வந்து பாதுகாக்குங்க. சில பூண்டு பொருட்களை நீங்கள் நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் நீங்கள் அருந்தும் போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். அதனால் செரிமானம் உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வாயு பிரச்சனை என எதுவுமே இருக்காது. பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதியால் அவதிப்படக்கூடியவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுனா அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை டெய்லி ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் தீவிரமாக முதல்ல பாதுகாக்கப்படும். வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல்நலத்தை பூண்டு வந்து மேம்படுத்தும், சீர்கேடு ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுடைய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா தொடர்ந்து பூண்டையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம், நலம் பெறலாம். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்குது. இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகம் கொண்டு இருக்குது. அப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவர்களுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை குறைத்து அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய வச்சுக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், அதாவது முன்னாடியே பரவாமல் தடுக்கிறதுக்கும், பரவிருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்குமே பூண்டு வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய உடலில் வந்து நச்சு நீக்கம் செய்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குடிக்கக்கூடிய நீர்லலாம் அந்த லெட்டு, பாதரசமெல்லாம் அந்த மாதிரி மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களுடைய கலவை இருக்கும். அதை அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இது மாதிரி தினந்தோறும் அந்த மாதிரி கழிவுகள் அல்லது அந்த மாதிரி ரசாயனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து வந்து தினந்தோறும் அல்லது வாரத்தில் 3 முறையாவது உணவுகளில் பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்களோட நச்சுத்தன்மையும் முறிக்கும். புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபட்டு விடலாம். ஆரோக்கியமாக அவங்க வந்து இருக்க முடியும். கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு வந்து நம்முடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியங்க. பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்கள் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை பூண்டு தெளிவாக்கும். கண்களில் கருவிழியினுடைய ஆற்றலையுமே பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், அதாவது அந்த அல்லுசன் அப்படின்ற அந்த இது வந்து நமக்கு மேம்படுத்தும். இதனால் உங்களுக்கு ஏதாவது கண் பார்வை திறன் கூர்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும், விழிப்படலம் சேதமடைஞ்சிருக்கு, மாகுலர் டீஜெனரேஷன் நோய் வந்து ஏற்பட்டிருக்கு, கண் புரை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலுமே அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பூண்டு உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இதனால் கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுங்க. ஸோ பூண்டு வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். அப்புறம் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுறது, அப்புறம் இரவு நேரங்களில் சீக்கிரமாக நம்ம வந்து உறங்க போகிறது, இரவு நேரங்களில் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே கண் பார்வை திறனை மேம்படுத்தும். போதுமான அளவுக்கு தண்ணீர், போதுமான அளவுக்கு தூக்கம் நமக்கு இருக்கும்போது கண்களில் வறட்சி ஏற்படாமல் பாதுகாக்கும். அப்போ நம்ம பூண்டையும் உணவுகளை சேர்த்துக்கணும். கண்களை பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிக்கணும். வாய், பற்கள் நலமாக இருக்கிறதுக்கு, சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து கிருமி நாசினி வேதிப்பொருட்களை கொண்டு இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அப்போ தொடர்ந்து பூண்டு சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம், பற்களில் சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் பூண்டு வந்து நல்லா நீங்கள் மென்று சாப்பிடும்போது பல்வலி, ஈறுகள் போன்றவை வந்து உங்களுக்கு அந்த பல்வலி இருக்கிறது, ஈறுகள் பிரச்சனை ஏதாவது இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும். ஸோ சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க. உமிழ்நீரினுடைய தரம் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கிருமி தொற்று அகற்றப்படும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பூண்டை வந்து அன்றாடம் உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.